Hi students, welcome to Design of RCC Structures class. ஆஸ்கிம்ல கொஸ்டின் பேட்டர்ன்ல சம் சேஞ்சஸ் இருக்குது. தட் இஸ் எல்லாமே MCQ கொஸ்டின்ஸ் தான். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒன் கொஸ்டினுக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குதோ அந்த ஆன்சரை டிக் பண்ணணும். அதர்வைஸ் எடுத்து என்டர் பண்ணுறாப்புல இருக்கும். 1 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்த உடனே டிக் பண்ணுறாப்புல இருக்கும். அண்ட் 2 மார்க்ஸுக்கும் MCQ கொஸ்டின்ஸ் தான். அதாவது சிம்பிளாக ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் 4 ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குதோ அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இனிமேல் MCQ கொஸ்டின் ஆன்சராக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ யூனிட் 1க்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பைண்டிங் ஏஜென்ட் இன் சிமெண்ட் கான்கிரீட் இஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிமெண்ட் தான் அதனுடைய ஆன்சர். சிமெண்ட் இஸ் த பைண்டிங் மெட்டீரியல்னு படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். இதுக்கான ஆன்சர் இன்க்ரீசஸ் வித் ஏஜ். அதாவது கான்கிரீட்டினுடைய ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இஸ் ஆன்சர் 30 மினிட்ஸ் தான். இது நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ள உங்களுடைய கான்கிரீட் வந்து செட் ஆகக்கூடாது. தட் இஸ் த இனிஷியல் செட்டிங் டைம். தென் ஃபைனல் செட்டிங் டைம் ஆஃப் OPC, அதாவது ஹார்டாகி ஒரு ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக ஆகக்கூடிய அந்த மேக்ஸிமம் டைம் வந்து 10 ஹவர்ஸ் தான். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ 10 ஹவர்ஸ் ஆனதுனால 600 மினிட்ஸ். Fifth one is the maximum particle size of fine aggregate is fine aggregate day maximum size வந்து 4.75. Then the aggregate which pass through 75 mm IS sieve and are entirely retained on 4.75 mm IS sieve are called. Answer வந்து coarse aggregate. அதாவது 75 mm diameter holes உள்ள IS sieve வழியா பாஸ் ஆகி தென் 4.75 mm holes உள்ள அந்த சீவில் ரீடைன்ட் ஆகி தேங்கி நிற்கக்கூடிய, அதாவது இந்த ரெண்டு சைஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகேட்ஸ் வந்து கோர்ஸ் அக்ரிகேட் தான். தென் மினிமம் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட்டுடைய மினிமம் சைஸ் வந்து 4.75 mm. அதை விட லெஸ் ஆகும்போது இது எல்லாமே ஃபைன் அக்ரிகேட் கேட்டகரியில் வந்துடும். த மினிமம் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டினுடைய மினிமம் பார்ட்டிகல் சைஸ் வந்து 0.075 mm. சப்போஸ் இதில் வந்து மைக்ரான்ஸில் போட்டிருந்தாங்கன்னா 75 மைக்ரான் தான் ஆன்சர். சூட்டபிள் மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் ஃபார் யூஸ் as coarse aggregate for reinforced concrete work is the answer 20 mm. What is the partial safety factor for concrete in limit state method? இது கோட் புக் பேஜ் 51ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோட் புக் பேஜ் நம்பர் 51ல partial safety factor gamma m should be taken as 1.5 for concrete and 1.15 for steel. So answer வந்து 1.5 தான். What is the partial safety factor for steel in limit state method? இதுக்கான ஆன்சர் 1.15. Next, what is the maximum strain in concrete at the outermost compression fiber in the limit state of collapse in flexure? இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 52ல இருக்குது. 52ல லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் இன் ஃப்ளெக்சருக்கான அசம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல இருக்குது. The maximum strain in concrete at the outermost compression fiber is taken as 0.0035 in bending. Next one, what is the primary concern of the limit state of serviceability? லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கான 2 கண்டிஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான். கண்டென்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸுக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் ஃப்ளெக்சர், கம்ப்ரெஷன், ஷியர் அண்ட் டார்ஷன். நம்மளுடைய கொஸ்டினில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியுடைய கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங் தான் அதனுடைய ஆன்சர். டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். Then the section without compression reinforcement is called as, அதாவது compression reinforcement இல்லாத பட்சத்தில் the section is called as singly reinforced sections. The section with compression reinforcement is called as, that is in addition to tension reinforcement compression reinforcementum provide பண்ணியிருந்தாங்கன்னா that is called as doubly reinforced section. Next one, the limiting value of the depth of neutral axis for Fe 500 grade steel is. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 54ல இருக்குது. லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார் 500 ஸ்டீல் கிரேடுக்கு கேட்டிருக்காங்க. இதனுடைய அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 0.46. ஸோ 0.46 டிக் பண்ணிக்கோங்க. த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார் மைல்ட் ஸ்டீல். மைல்ட் ஸ்டீல் மீன்ஸ் FY 250 தான். therefore FY 250க்கான வேல்யூ 0.53. ஸோ 0.53 மார்க் பண்ணிக்கோங்க. த ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மைல்ட் ஸ்டீல் ராட் இஸ். மைல்ட் ஸ்டீல் ராடினுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 250 Nm/mm². இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the maximum value of span to effective depth ratio in case of RCC simply supported beam. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 20ல பேசிக் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20. வாட் இஸ் த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இன் ஃப்ளெக்சர்?
இதுக்கான ஆன்சரும் கோட் புக் பேஜ் நம்பர் 52ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 52ல லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் இன் ஃப்ளெக்சர் அசம்ப்ஷன்ஸ்ல 3rd பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபார் டிசைன் பர்பசஸ் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இன் த ஸ்ட்ரக்சர் ஷால் பி அசியூம் டு பி 0.67 டைம்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். அதாவது 0.67 into characteristic strength means FCK. The partial safety factor gamma m 1.5 shall be applied in addition to this. That is, இதுக்கு அப்புறம் நீங்க partial safety factor gamma m அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. Therefore, firstல characteristic strength 0.67 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், then gamma m அப்ளை பண்ணணும். partial safety factor மெட்டீரியல்ஸ்க்கு பார்க்கும்போது டிவைட் தான் பண்ணணும். therefore FCK 0.67 கொண்டு மல்டிப்ளை பண்ணி then gamma m கொண்டு டிவைட் பண்ணிக்கணும். gamma m கான்கிரீட்டுக்கு 1.5 தான். இங்கே இந்த கால்குலேஷனில் போடும்போது ஆன்சர் 0.446 FCK கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் B. தென் வெயிட் ஆஃப் 1 cubic meter of RCC is, அதாவது யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 24 kilonewton per meter cube to 25 kilonewton per meter cube. இப்போ 1 மீட்டர் கியூப் கான்கிரீட்டுடைய வெயிட்னு வரும்போது 24 kilonewton ஆர் 25 kilonewton. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் 24 தான் இருக்குது. therefore நீ 24 சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 24 சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிசின்னு கேட்டாங்கன்னா 25 சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக கான்கிரீட்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டில் எந்த வேல்யூ இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் மீன்ஸ் டிவைட் பை மீட்டர் கியூப் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ இன் கேஸ் ஆஃப் ஆர்சிசி கேன்டிலிவர் பீம். தட் இஸ் ஆல்ரெடி பார்த்து அதே பேஜ் தான், பேஜ் நம்பர் 20ல ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ கேன்டிலிவருக்கு 7. நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ இன் கேஸ் ஆஃப் ஆர்சிசி கண்டினியூஸ் பீம் கேட்டாங்கன்னா 26. நெக்ஸ்ட் ஒன், M10 கிரேட் ஆஃப் கான்கிரீட் கரஸ்பாண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி டு, அதாவது இந்த மிக்ஸ் ரேஷியோஸை M10, M15, M20, M25 இந்த 4க்குமானது நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது வந்து ஐஎஸ் இது ஸ்டாண்டர்ட் ரூல் கிடையாது. தட் இஸ் அப்ராக்சிமேட்லி தான் கொடுத்துருக்காங்க, தம்ப் ரூல் தான், பை ப்ராக்டிஸில் உள்ள வேல்யூ தான். இருந்தாலும் இது படித்து வச்சுருக்கணும். M10க்கு 1:3:6, M15க்கு 1:2:4. அதாவது கான்கிரீட்டுடைய கிரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக அக்ரிகேட்ஸுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கான்கிரீட் வந்து ரிச் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரிச் கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ M15 கான்கிரீட்டுக்கு 1:2:4, M20 கிரேட் கான்கிரீட் மீன்ஸ் 1:1.5:3 and M25 grade concrete means 1:1:2. Next one, the effective depth of singly reinforced concrete beam is the distance from the topmost compression edge ல இருந்து ஆன்சர் வந்து to the center of tensile reinforcement தான். இதுக்கான ஆன்சரும் கோட் புக் பேஜ் நம்பர் 19ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 19ல பார்த்தீங்கன்னா effective depth of the beam is the distance between the centroid of the area of tension reinforcement and the maximum compression fiber. இந்த ஆன்சர் தான் ஃப்ரம் டாப் மோஸ்ட் கம்ப்ரெஷன் எட்ஜில் இருந்து சென்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி தான். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு ஐஎஸ் கோட் த சைஸ் ஆஃப் கியூப் ஃபார் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இஸ், இது வந்து உங்களுக்கு தெரியும் 15 cm. சப்போஸ் டவுட் வந்தாலும் கோட் புக் பேஜ் நம்பர் 3ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 3ல ஸ்பெசிஃபைட் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 150 mm கியூப்ஸ் அட் 28 days. சப்போஸ் இந்த யூனிட் வந்து எம்எம்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா 150 mm into 150 mm into 150 mm 15 cm ஈக்குவல் டு 150 mm தான். இந்த 28 டேஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீல் இஸ் ப்ரிஃபர்ட் as reinforcing material in concrete because 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. The answer வந்து the coefficient of thermal expansion of steel and concrete is almost same. அதாவது why steel is used as a reinforcing material, ஏன் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு உள்ளது தான் இந்த கொஸ்டின். கிளைமேட்டிக் கண்டிஷன்னால இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், தென் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை உண்டு. ஸ்டீலுக்கும் அந்த தன்மை உண்டு, கான்கிரீட்டுக்கும் அந்த தன்மை உண்டு. இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும், அதாவது கான்கிரீட்டினுடைய விரிந்து சுருங்கக்கூடிய அந்த வேல்யூவும் ஸ்டீலினுடைய விரிந்து சுருங்கக்கூடிய வேல்யூவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுனால ஸ்டீலை வந்து ரீன்ஃபோர்சிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு அதர் மெட்டீரியல் வேறு ஏதாவது மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம், கான்கிரீட்டுக்குள்ள வேல்யூஸுக்குள்ள அது கோயின்சைட் ஆகாது. ஸோ ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்கு. therefore இந்த சி ஆன்சர் தான் கரெக்டு. இப்போ இந்த ஆன்சர் இல்லாமல் வேறு சாய்ஸ் வச்சும் சேம் கொஸ்டின் இருக்குது. இன் ஆர்சிசி ஸ்டீல் இஸ் யூஸ்டு பிகாஸ் இட் கேன் ப்ரொவைட் குட் பாண்ட் ஸ்ட்ரென்த். ஆன்சர் சி தான். குட்னு கொடுத்துருக்கிறதுனால தட் இஸ் நல்ல பிணைப்பு தான் ஏற்படுத்தும். டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் அதுக்குள்ள ஆன்சர் தான். இட் கேன் ப்ரொவைட் மோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் அதிக அளவுன்னு கொஸ்டினில் இருந்துச்சுன்னா நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த்தை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட்னு கொடுத்ததுனால நம்ம பாண்ட் ஸ்ட்ரென்த் தான் சூஸ் பண்ணணும். Next question number 32. The reinforcement in singly reinforced RCC beam is usually placed at, answer வந்து A, bottom fiber. Mostly singly reinforced beamனா tension zone வந்து bottomல தான் இருக்கும்.
therefore பாட்டம் ஃபைபரே போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டினில் கேன்டிலிவர் பீம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே டாப் ஃபைபர் போட்டுக்கலாம். எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் பாட்டம் ஃபைபரே சூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 33, RCC structure is said to be doubly reinforced section when reinforcement is provided. Answer வந்து D, on tension and compression sides of the structure. அதாவது doubly reinforcedனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், that is tension and compression zoneல reinforcement rods provide பண்ணுவாங்க. Next question 34, the maximum area of tension reinforcement in an RCC beam should not exceed. இதுக்கான ஆன்சர் 4% of gross area. கோட் புக் பேஜ் நம்பர் 38ல பீம்ஸ்க்கான டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல மேக்ஸிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹெட்டிங்ல the maximum area of tension reinforcement shall not exceed 0.04 BD கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய கொஸ்டின்ல 4% of gross area இருக்குது. 4% means 4/100, gross area B into D தான். ஸோ கால்குலேட் பண்ணும்போது 0.04 BD தான் வரும். ஸோ ஆன்சர் ஏ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, 4% of gross area. நெக்ஸ்ட் ஒன், in the limit state method the characteristic strength of concrete is, answer வந்து C தான், strength below which not more than 5% results are expected to fall. கோட் புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 50ல ஸ்ட்ரக்சரல் டிசைன் லிமிட் ஸ்டேட் மெத்தட் அந்த டாபிக்ல கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னாலே கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் தான். The term characteristic strength means the value of the strength of the material below which not more than 5% of the test results are expected to fall. இதுதான் அங்கே எழுதியிருக்கு, that is C the answer. Next question 36, the limiting value of neutral axis depth for Fe 415 steel as a fraction of effective depth D, that is in terms of D ல கேட்டிருக்காங்க. கோட் புக் பேஜ் நம்பர் 54ல லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் Fe 415, that is Fy வேல்யூ 415 இருக்கும்போது Xu max by D னுடைய வேல்யூ 0.48, Xu max by D தான் 0.48. இதுல இருந்து Xu max கால்குலேட் பண்ணிக்கலாம், that is D ரைட் சைடில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 0.48 D. therefore the answer வந்து B தான் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37, the limit state of serviceability deals with, ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் பார்த்தோம், that is limit state of serviceabilityல 2 conditions தான் உண்டு, that is deflection and cracking. therefore B சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், the minimum grade of concrete for RCC structures in limit state method is M20 தான். ஸோ C சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39, the primary reinforcement in a beam is provided in the, answer C, tension zone. மெயின் ராட்ஸ் தான் பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பீமில் எப்போவுமே டென்ஷன் ஜோனில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். when RCC beam is subjected to bending, the topmost layer elongates and the bottom one shortens, then that beam is called as, answer வந்து D, cantilever beam. that is cantilever beam bend ஆகும்போது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே எலாங்கேட் ஆகுது, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுது. பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகுது. இந்த சிச்சுவேஷன் வந்து cantilever beamல தான் இருக்கும். ஸோ cantilever beam தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the effective span of a simply supported RCC beam is, இதுக்கான ஆன்சர் B, that is center to center distance between supports. ரெண்டு ஆப்ஷன் உண்டு. கோட் புக் பேஜ் நம்பர் 17ல effective span for simply supported beam or slabக்கு clear span plus effective depth of slab or beam or center to center distance of supports கொடுத்திருக்காங்க, whichever is less. நம்மளுடைய கொஸ்டின்ல center to center between the supports இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதே ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம், that is answer B. Next question, in a cantilever beam tensile reinforcement is provided on the top of the beam தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டென்ஷன் ஜோன் டாப்ல தான் இருக்கும், therefore reinforcementடும் டாப்ல தான் ப்ரொவைட் பண்ணணும். Next question number 43, maximum area of compression reinforcement in beams shall not exceed, இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இருக்குது. பீம்ஸ்ல கம்ப்ரெஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ள ஹெட்டிங்ல the maximum area of compression reinforcement shall not exceed 0.04 BD. இந்த கொஸ்டினுக்கும் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்தாங்கன்னா சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரிக்வயர்ட் இன் RCC பீம்ஸ்? மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அட் டென்ஷனுக்கும் 4% தான், கம்ப்ரெஷனுக்கும் 4% தான். ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ காமனாக மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் 4% தான். therefore B சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீம் இஸ் யூஸ்ட், இதுக்கான ஆன்சர் C தான். லார்ஜ் மூமெண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பீம், தட் இஸ் பெண்டி மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நம்ம டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்ட் பீமே டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் RCC பீம் த எண்ட் கவர் ஆஃப் கான்கிரீட் ஷுட் நாட் பி லெஸ் தான், இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 37ல இருக்குது. தட் இஸ் நாமினல் கவர் வேல்யூ. இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸில் மினிமம் வேல்யூ 20 தான் இருக்குது. ஸோ 20 mm சூஸ் பண்ணிக்கோங்க.
Next question, which IS code is used for design of RCC beams using limit state method? Code bookலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லா ஹெட்டிங்லயும் இந்த IS code number போட்டிருப்பாங்க. That is IS 456 2000 தான். எந்த இடத்துல நீங்க எந்த பேஜஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ்லயும் பார்த்துக்கலாம். Next question, side face reinforcement is required when the depth of web of the beam exceeds. Answer வந்து C தான் 750 mm. இதெல்லாமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். கோட் புக் பேஜ் நம்பர் 38ல சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்குது. That is where the depth of the web in a beam exceeds 750 mm, side face reinforcement shall be provided. Next question, the minimum area of side face reinforcement on each face shall not be less than. Same paragraphல இல்ல கொடுத்திருக்காங்க. The total area of such reinforcement shall be not less than 0.1% of the web area. So answer A choose பண்ணிக்கோங்க. Next one, side face reinforcement is provided. Answer வந்து C தான் on both vertical faces of web. Web portionல ரெண்டு side facesல தான் provide பண்ணிருப்பாங்க. Next question, the spacing of side face reinforcement bars should not exceed. Same pageல அந்த answer கொடுத்திருக்காங்க. Shall be distributed equally on two faces at a spacing not exceed 300 mm or web thickness, whichever is less. நமக்கு 300 mm மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So அந்த 300 mm சூஸ் பண்ணிக்கோங்க. Next question number 52. Development length is provided in RCC to ensure complete transfer of stress from steel to concrete. C தான் அதுக்கான answer. Next question. The development length of a bar is given by the formula. Code book page number 33ல இருக்குது. Development lengthக்கான formula, that is LD equal to 5 into sigma s divided by 4 tau BD. So அதுக்கான answer A தான் choose பண்ணிக்கோங்க. Next question. The value of bond stress tau BD depends on. Same page number 33ல tau BD, that is design bond stress கான ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய values is depend on the grade of concrete. Grade of concrete பொறுத்து மாறுது. And plain bars in tension கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த design bond stress tau BD value வந்து type of reinforcement rodsையும் grade of concreteையும் depend ஆகி தான் சேஞ்ச் ஆகுது. அதுக்கான answer type of bar and grade of concrete. Next question, for deformed bars the bond stress is increased by. அந்த டேபிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. For deformed bars these values shall be increased by 60%. So answer D choose பண்ணிக்கோங்க. Next question, the development length increases with. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கணும். டெவலப்மெண்ட் லென்த் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா டயமீட்டர் ஆஃப் த ராட் இன்க்ரீஸ் ஆகணும் ஆர் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலும் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் பாண்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது டவு பிடி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறாப்ல. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீஸ் இன் பார் டயமீட்டர், அதாவது டயமீட்டர் ஆஃப் த ராட் டிக்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்டி டிக்ரீஸ் ஆயிரும். தென் இன்க்ரீஸ் இன் பார் டயமீட்டர், அதாவது டயமீட்டர் ஆஃப் த ராட் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக எல்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், அதாவது சிக்மா எஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் எல்டி டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ த ஆன்சர் இஸ் சி தான். நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் லென்த் ஃபார் கம்ப்ரெஷன் பாஸ் இஸ். இதுலேயும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான், தட் இஸ் லெஸ் தேன் த டென்ஷன் பாஸ். அது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். டெவலப்மெண்ட் லென்த்துக்கான பேஜில் லாஸ்ட் லைனில் இருக்குது. த பாஸ் இன் கம்ப்ரெஷன் த வேல்யூஸ் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பாஸ் இன் டென்ஷன் ஷால் பி இன்க்ரீஸ் பை 25% கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இன் டென்ஷனில் இருக்கக்கூடிய பாஸுக்கு தான். கம்ப்ரெஷனில் இருந்தால் இந்த வேல்யூஸை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் டவு பிடியுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டவு பிடியுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்டியுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், தட் இஸ் லெஸ் ஆகும். therefore ஆன்சர் ஏ தான், less than for tension bars. Next question, hooks are provided at the end of bars mainly to. that is option C தான், ஆங்கரேஜுக்காக வேண்டி தான் ஹூக்ஸும் பென்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்றைக்கான கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.